ஹிஜ்ரி 3வது வருஷம் உஹது யுத்தம் நடைபெற்றது. அதில் முஸ்லிம்களுக்கு பலத்த சேதம் இருந்தாலும் கடைசியில் முஸ்லீம்கள் தான் வெற்றி பெற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக, எதிரிகளுடைய ஆயுதங்கள் அவர்களை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி 4 சஹாபாக்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அவங்களே சுற்றி காவலாக இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருந்தும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உடம்பிலே பலத்த காயம், கிட்டத்தட்ட 94 வெட்டுக்காயங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தனை காயங்களை தாங்கிக்கிட்டு கடைசியாக கீழே சரிந்து விட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவங்களால சின்ன குழந்தைகள் தவண்டு வருவது போல கூட அவங்களால தவழ முடியாத ஒரு நிலைமையில் அப்படியே படுத்திருந்தாங்க நிலத்தில். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அழைக்கிறாங்க, தல்ஹான்னு கூப்பிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழைச்சா உடனே பதில் அளிக்கணும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, எழுந்து நடக்க முடியாத நிலைமையில் தன்னுடைய நெஞ்சை மணலோடு இழுத்து வந்து அவங்க காலடியிலே வந்து நிற்கிறாங்க. அப்படியே காலடியிலே வந்து கூப்பிட்டு இருந்து, யார் ரசூலல்லாஹ் என்னை அழைத்தீர்களான்னு கேட்குறாங்க. ஆம், நான் உங்களை அழைத்தேன், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்றாங்க. பொதுவாகவே நம்ம ஒரு துவா கேட்டால் அது அல்லாஹ் தஆலா உடனே அங்கீகரிப்பானா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் உடனே அங்கீகரிக்கப்படும். இப்போ அவங்களே கேட்குறாங்க, தல்ஹா ரலியல்லாஹு அவர்களே உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னாங்க. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் தல்ஹா ரலியல்லாஹு அவங்க என்ன கேட்கல, நான் திரும்ப என்னுடைய காயங்கள் எல்லாம் ஆற வேண்டும், நான் உடனே என் குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்னெல்லாம் கேட்கல, என்னை குணப்படுத்துங்கன்னெல்லாம் கேட்கல. அவங்க காலடியிலே இருந்து அவங்க கேட்டாங்க, நான் யார் ரசூலல்லாஹ், நான் உங்களுடைய காலடியிலே இப்போ நான் இருக்கிறேன், இதே போன்று சுவர்க்கத்திலேயும் தங்களுடைய காலடியிலே நான் இருக்க வேண்டும் யார் ரசூலல்லாஹ் என்று சொல்லி அவங்க கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தாங்க. துவா செய்து முடிகிறதோட தல்ஹா ரலியல்லாஹு அவருடைய உயிர் பிரிகிறது. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லி தாங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்கன்றது வேறு. ஆனால் அவங்களே கேட்குறாங்கன்னு சொன்னாங்க, கிடைக்காம இருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அந்த நேரத்தில் தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சுஹதாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. நம்முடைய உயிரை எடுப்பதெல்லாம் மலக்குமார்கள், அதாவது இஸ்ராயில் அவர்கள் வந்து எடுப்பார்கள். ஆனால் சுஹதாக்களுடைய உயிரை அல்லாஹ்வே நேரடியாக எடுக்கிறார். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள வந்து சுஹதாக்களை வந்து என்ன செய்யக்கூடாது, அவங்க இறந்து போயிட்டாங்க என்று நம்ம சொல்லக்கூடாது, மனதார நினைக்கவும் கூடாது என்று குர்ஆனில் சூரத்துல் பக்ராவிலும் சொல்கிறான், சூரா ஆல இம்ரானிலும் சொல்கிறான். எனவே அந்த சுஹதாக்களோடு சம்பந்தப்பட்ட நல்ல அடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நாளை மறுமை நாளில் நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுப்புகின்ற நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் சுஹதாக்களோடு சேர்த்து எழும்பக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.